Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கார்த்திகா ராம்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா ஹெல்த்தியா ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான வீக்கெண்ட் vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த vlog வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அதுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த ஒரு கிளிப் தான். ஈவினிங் வந்து காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் vlog வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். மாவாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிரைண்டர் கல்லை எடுத்து வச்சிருந்தேன். ஆனா கரெக்ட்டா கிரைண்டர் கல்லை எடுத்து வச்சிட்டு நான் இங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உருண்டு கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. ஸோ சரியான திட்டு வாங்கிட்டேன். அதுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போய் சேர்த்து வச்ச காசில் இந்த கிரைண்டர் கல் வந்து சரி பண்ணணும். அதுதான் நான் பண்ண தப்புக்கு எனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஊற வச்ச மாவெல்லாம் உளுந்த அரிசியெல்லாம் வீணாக போயிடும் இல்லையா, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மிக்சிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து வந்து போட்டிருக்கேன். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன மிக்சி ஜார்லையும் அரிசி வந்து பெரிய மிக்சி ஜார்லையும் போட்டு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருந்தது. ஆனால் ரொம்ப கடுப்பாக இருந்தது. ஒரே டைமில் வந்து கிரைண்டரில் போட்டுவிட்டு நம்ம பாட்டுக்கு வேறு ஏதாவது வேலை பார்த்துட்ருக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பதமே சரியாக வரல. ஸோ வேறு என்ன பண்ணுறது, வீணாயிடும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ சைட் பை சைட் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு தீபம்லாம் போடணும், அந்த வேலையும் இருக்குது. இன்றைக்கி வந்து சிவராத்திரி அப்படிங்கிறதுனால நைட்டு வந்து ஈஷா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவாட்டிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். உளுந்தெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அரிசியெல்லாம் போட்டு பெரிய மிக்சி ஜாரில் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சிலாம் சரியாகவே வரல. பட் வேறு வழி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோசைக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து கிரைண்டரில் போட்டிருந்தேன் அப்படின்னா நம்ம வந்து இட்லிக்கு வந்து அந்த பதம் பார்த்து சரியாக எடுத்துருக்கலாம். பட் மிக்சியில் போட்டதுனால தோசைக்கு மட்டும்தான் என்னால் வந்து சரியாக எடுக்க முடிஞ்சுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு ஃபைனலாக நான் வந்து எல்லாத்தையும் கரைச்சிட்டு நான் வந்து மாற்றிக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் தேவையானதை நான் மாற்றி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு தோசை ஊற்றுறதுக்கு தேவையானதை மட்டும் நான் வந்து உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். ரெண்டு நாளைக்கு தேவையான மாவை நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சம்படத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறது அளவுக்கு தேவையான மாவை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பெரிய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவில் மட்டும் உப்பு போட்டு நான் கலந்து எடுத்து வச்சிடறேன் நைட்டு தோசை ஊற்றுறதுக்காக. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நான் வந்து தோசை ஊற்ற மாட்டேன். ஏன்னா அது புளிச்சிருக்காத போது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காத மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து தோசை தான் கேட்டாங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் தோசையை ஊற்றிடலாம், நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தோசைக்கே ரெடி பண்ணிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். மாவு வந்து கரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு ஸோ அந்த பக்கத்தில் இருந்த பாத்திரம் வந்து நிறைய இருந்தது. ஸோ எடுத்து யூஸ் பண்ணது எல்லாமே அதெல்லாம் எடுத்து கையோட சிங்கில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த சம்பளத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை மட்டும் நம்ம வந்து பெண்டிங் வைக்காமல் நம்ம கையோட சரியாக பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாலே கிச்சன் வேலை எல்லாமே ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிடும் நமக்கு. இப்போ வந்து காய்கறியெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டு இருந்தேன். மறுநாள் குக் பண்ணுறதுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கையோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸி எடுத்துருந்தோம் இல்லையா யூஸ் பண்ணுறதுக்காக, அதையும் கையோட வந்து லைட்டாக தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம கையோட க்ளீன் பண்ணுறது, ஸோ சிங்கில் பாத்திரம் இருந்ததுன்னா எடுத்து விலைக்கு போடுறது, கிராசரி ஏதாவது தீர்ந்துருந்ததுன்னா அதை வந்து ரீஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம வந்து செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னாலே கிச்சனில் நம்ம ரொம்ப நேரம் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ மிக்ஸி எடுத்து அந்த இடத்துல வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ சிங்கில் வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, மாவாட்டினதுக்கு பாத்திரம், அப்புறம் அந்த அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்ச பாத்திரம்லாம் இருந்தது. அதையும் கையோடு நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன்.
இன்னும் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈஷா வந்து கிளம்பணும். ஸோ அதனால் லைவ் வந்து ஓடிட்டு இருந்தது புதிய ஹோமில். ஸோ அதை தான் நானும் அம்மாவும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா டைம் வந்து 7:30 தான் ஆகுது. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து நைட்டு ஒரு 8 o'clock மேலே கிளம்பலாம் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த கையோடு வந்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு 5 டிக்கெட் கிட்ட போட்டிருந்தோம். பட் எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆனது 3 தான் கன்ஃபார்ம் ஆனது. ஸோ அதனால் நான், ஹஸ்பண்ட், தம்பி 3 பேர் மட்டும்தான் கிளம்பினோம். பட் நான் ஈஷாவில் எடுத்த விலாக் எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினச்சி அவங்க ஃபோனில் எடுத்திருந்தேன். பட் நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினச்சி அவங்க ஃபோனில் இருக்கிறத எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது. ஆனால் அங்கே வந்து நாங்கள் லைவில் வந்து எங்களால் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. நாங்கள் முக்கியமாக வந்து ஈஷா எதுக்கு போனோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே லைட் செட்டிங்ஸ் வந்து இந்த சிவனோட உருவத்துக்கு போடுவாங்க, அந்த சிவன் முகத்துக்கு போடுவாங்க. அது நேராக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் அடுத்து கையோட வந்து பார்த்திங்கன்னா சட்னி அரைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த சட்னி அரைச்சி தோசையெல்லாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னா டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான கார சட்னி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம சட்னிக்கு வந்து வெங்காயம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வரமிளகாய் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போது ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இல்லைனா ஒரு 2 தக்காளி, நமக்கு வந்து புளிப்பு வந்து எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அப்புறம் கையோட வந்து நம்ம தோசை சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தோசை வந்து ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து வெங்காயம் தக்காளி நம்ம எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இந்த பக்கம் தோசை ஊற்றிட்டு நம்ம சட்னியும் கையோடு அரைச்சி நம்ம தாளிச்சிட்டோம் அப்படின்னா டின்னர் சாப்பிட்டு நம்ம சீக்கிரம் கிளம்பிடலாம். அவ்வளோதான். நாங்கள் ஈஷா போயிட்டு காலையில் ஒரு 5 o'clock கிட்ட தான் வந்தோம். ஸோ அங்கே எடுத்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சாரி. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையில் தூங்கலாம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஷாப்பில் வந்துட்டு இடையில அந்த அண்ணா வந்து மாற்றி விடுறதுக்காக என்னை கூப்பிடுவாங்க. சப்போஸ் அந்த அண்ணா எங்கேயாவது வெளியே போகிறாங்க இல்லைனா வந்து அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் யாராவது வெளியில் போகிறாங்க அப்படின்னா என்னை வந்து மாற்றி விட சொல்லி கூப்பிடுவாங்க. நான் வந்து அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டேன். பட் அந்த அண்ணா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மட்டும் என்னை வந்து அடிக்கடி அந்த மாதிரி வந்து வர சொல்லி சொல்லுவாங்க, வந்து பார்த்து கொடுத்து போமா அப்படின்னு. ஸோ அன்றைக்கி வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சொல்லலை அந்த அண்ணா கிட்ட, நான் சிவராத்திரி போயிட்டு வந்திருக்கேன், நான் நைட்டெல்லாம் முடித்தேன், எனக்கு தூக்கமாக வருது நான் வந்து சொல்லலை. ஏன்னா நம்மளே போகிறது என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான். அன்றைக்கும் வந்து நம்ம வந்து வரல அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்து வந்து அவங்க வந்து நம்மளை கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி நீ வாமா அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. சரி ஓகே இந்த பொண்ணு கூப்பிட்டாலும் வரலன்னு தான் சொல்லும், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட மைண்ட் வந்து இருக்கும். சரி பரவாயில்ல, தூக்கம் கேட்டாலும் பரவாயில்ல, ஒரு 12 o'clock மேலே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாக்கிட்ட கொஞ்சம் டைம் வந்து கேட்டிருந்தேன். 12 o'clock மேலே வரேனா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகேம்மா அப்படின்றாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறது, மேலே காய போடுறது, அப்புறம் கொஞ்சம் வந்து கோதுமை வந்து அம்மா கழுவி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே காய போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து வேலைக்கு வேறு போகணும், நைட்டு தூக்கம் முடிச்சது டயர்டாக இருந்தது அப்படிங்கிறதுனால காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு குருமா வச்சு ஸோ ஆளுக்கு ஒரு முட்டை மட்டும் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ குக்கிங்லாம் முடிச்சுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ க்ளீனிங் ஒர்க் வந்து கையோடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஷாப் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கிரைண்டர் கல்லை கொடுத்துட்டு போகணும். ஸோ இதுக்கு வந்து செலவு வந்து பார்த்திங்கன்னா நான் தான் போடணும். ஏன்னா எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. அப்போ தான் நீ வந்து ஒவ்வொரு பொருளையும் கரெக்டாக நீ மெயின்டைன் பண்ணுவேன், கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் போகும்போது நான் சேர்த்து வச்ச காசு இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 கிட்ட செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வேறு வழி இல்லை, இப்படி செஞ்சேன் அப்படின்னா தான் எனக்குமே அடுத்த டைம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன். இப்போ வந்து கையோடு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கவுண்டர் டாப்பில் க்ளீன் பண்ணிவிட்டு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா ஈவினிங் வந்து அம்மாவுக்கு வந்து டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து எப்படி நினைப்பேன் அப்படின்னாலுமே வேலைக்கு நம்ம போனாலும் வீட்டில் இருக்கவங்களுக்கு அதனால் வந்து ஒரு இடைஞ்சல் வந்துடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலையை நம்ம வந்து பர்ஃபெக்ஷனாக முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைப்பேன். என்னடா நம்ம வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வீட்டில் இருக்கவங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வேலைக்கு போனால் நம்ம தான் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி இருக்கும், நீ வேலைக்கு போக வேணாம் தாயே அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம வீட்டில் யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, பட் இருந்தாலும் சொல்லக்கூடாது, சொல்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க சில வேலைகள் எல்லாம் நான் வந்து பார்த்து வச்சுருவேன். ஏன்னா நான் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் நான் போவேன். அப்படி இல்லைனா வந்து எப்பயாவது வந்து ஆள் வேணுமா, ஆஃபீஸில் ஆள் இல்லை நீ வந்து மாற்றி விடுமா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் வந்து போவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் அப்புறம் வந்து அந்த வால் ஏரியா எல்லாத்தையும் நான் வந்து டீப் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் வந்து கிளம்புறேன். நான் இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நான் மதியம் தான் நான் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புறேன். அதனால் ஜஸ்ட் வந்து ஸ்நாக்ஸு அப்புறம் வீட்டிலேருந்து காஃபி எடுத்துகிட்டு போயிடுவேன். எப்போவுமே நான் வந்து காஃபி டீ அங்கே போய் நான் வாங்க மாட்டேன், ஃப்ளாஸ்க்லேயே ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஹஸ்பண்ட் வந்து ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறது அப்புறம் வந்து டீ காஃபி ஊற்றி வைக்கிறது இதை மட்டும் வந்து ஃபில் பண்ணி வாட்டர் பாட்டிலெலாம் ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான லன்ச் தான். ஷாப் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எப்போவுமே இந்த ஷாப்பில் வந்துட்டு ஒரு 4 பேர் 5 ஸ்டாஃப் கிட்டே இருக்காங்க. போனோடனே வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து எண்ணி வச்சுருவேன். ஏன்னா நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வரோம். ஸோ அன்றைக்கி வந்து எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் சரியாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஏன்னா ஒரு நாள் தான் இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டு போயிடுது அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையுமே வந்து பர்ஃபெக்ஷனாக பார்த்துருவேன். எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி இன்றைக்கி என்ன டேட்டு, ஸோ கூகுள் பே எவ்வளோ போகுது, ஸோ கார்டு வந்து எவ்வளோ போகுது. ஸோ ஒரு சில பேர் கார்டு கொடுப்பாங்க, ஒரு சில பேர் கூகுள் பே பண்ணுவாங்க, ஒரு சில பேர் அமௌண்ட்டு கொடுத்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் முதல்ல வந்து பார்ட்டிஷன் போட்டு பிரித்து எழுதி வச்சுருவேன். எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக கிளம்பும்போது சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, கார்டு எவ்வளோ, கூகுள் பே எவ்வளோ, இதெல்லாம் வந்து பிரித்து எடுத்துகிட்டு ஃபைனலாக A to Z வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டு தான் நான் வந்து கிளம்புவேன். நம்ம கிளம்பணும் அப்படின்னாலும் இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நிறைய விட்டுருக்கேன். பட் ஒரு டைம் கூட அந்த வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி என்னை வந்து திரும்ப கூப்பிட்டு கேட்டதில்லை. ஸோ அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி. ஸோ அதனால் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஷுவல் அதுக்கப்புறம் அவ்வளோதான் கொஞ்சம் அப்படியே சேல்ஸ் வந்து போயிட்டுருக்கும். இப்போ இடையில வந்து காஃபி குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, ரெகுலர் கஸ்டமர் யாராவது பார்க்காதவங்க வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அவங்க கூட நின்று டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். வீட்டில் வந்து காய்கறியெல்லாம் கொஞ்சம் தீந்துருச்சு. ஸோ போகும்போது வாங்கிட்டு தான் போகணும். ஸோ ஈவினிங் அப்படி கிளம்பும் போது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டு தான் கிளம்பணும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சேல்ஸ் வந்து அதிகமாக தான் இருந்தது. ஸோ அதனால் நான் கிளம்பும் போதே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கு மேலே வீட்டில் போயிட்டு அம்மா தோசை தான் ஊற்றியிருந்தாங்க. காலையில் வச்சு குருமாவே கொஞ்சம் மீதம் இருந்தது. ஸோ அதனால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ நீ வீட்டுக்கு போகும்போது காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். காலையில் வளர்ந்தோன்னே அந்த எழுதுகிற வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் அடுத்தடுத்த வேலைகள் அப்படி பார்க்க வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான். இந்த vlog வந்து இதோட முடியுது. ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ. பாய்.